என்னை வந்து பல விதமாக பிரெயின் வாஷ் பண்ணி பார்ப்பாங்க. உன்னுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சி தரோம், உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் செஞ்சு தரோம், கொள்ளைக்காட்டு வேலையை பாரு, விவசாய வேலையை பாரு, தம்பி கூட வந்துட்டு கடையில் போய் உட்காந்துக்க அப்படின்னாங்க. நான் வெளியில் போனால் தான் தெரிஞ்சுக்கிட்டாதான் இங்கே நடக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் பிரச்சனைகள், இங்கே நடக்கக்கூடிய அரசியல் கொலைகள், இங்கே என்ன மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளார என்ன பிரச்சனை நடக்குது, இந்தியாவுக்குள்ளார என்ன பிரச்சனை நடக்குது, இவங்களுடைய நோக்கம் என்ன, ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க, எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால என்னை வந்துட்டு விவசாய வேலை பாரு, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாலும், இல்லை தம்பிக்கு வரனோட போய் கடையில் உட்காந்துன்னு சொன்னால் அதனால நான் ஒத்துக்கிறது இல்லை. ஐயா சாமி நம்மளை விட்டுருங்க, நான் ஹோட்டல் வேலையை பார்த்துக்கிட்டு முடிஞ்சால் செய்கிறேன், நான் லீவ் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்துக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்னை வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க விடக்கூடாது, என்னை வந்து எதையுமே கற்றுக்க விடக்கூடாது, வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, என்னை எப்படியாச்சும் லாக் பண்ணிடணும். விவசாய வேலை, கடை வேலை, அது இதுன்னு சொல்லிட்டு என்னை எப்படியாச்சும் லாக் பண்ணணும். அதுக்கு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் அம்மாவே பண்ணுது.